சொல்லிச்சு. வீடியோ கேம்ஸ் பார்க்கும்போது நம்ம பல கேம்ஸை பார்த்துருப்போம், பல கம்பெனிஸ் வந்து வாழ்ந்ததை பார்த்துருப்போம், அழிஞ்சதையும் பார்த்துருப்போம். ஆனால் ஒரே ஒரு காஜி கேமால மொத்த கம்பெனி ஈத்து மூலதை பார்த்துருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் கேமில் கில்மா கலக்கிறன்ற பேரில் ஒரு கன்றாவியை கலந்து வச்சு மொத்த கம்பெனி ஈத்து போனதை பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட கேம் ஒன்று இருக்கு, அப்படிப்பட்ட கம்பெனி ஒன்று இருக்கு. அந்த கேம் தான் BMX XXX. பேரே ஒரு மாதிரி பார்க்கமா இருக்குல்ல, XXX இட்டு கேம் அந்த மாதிரி தான். எங்கெங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா வேற காமெடியான சம்பவங்களும் நடந்திருக்கு அந்த கேமில். இந்த கேமோட கதையோட இந்த கேம் பின்னாடி இருக்காது தான் செம்ம காமெடி. ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதை இதில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அப்படியே நிற்கிது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா வளரும். ஓகே போகிற வசதியில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. இந்த கதை நடக்கிறது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000களில், அதாவது பிளேஸ்டேஷன் எரால. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்போர்ட்ஸை வந்து வீடியோ கேம்ஸாக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா பேஸ்பாலு, கிரிக்கெட்டு, ஃபுட்பால்லாம் தாண்டி மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸையும் வந்து ஹண்ட் பண்ணி வீடியோ கேம்ஸாக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அப்போ ஃபேமஸாக இருந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து டோனி ஹாங்ஸ் ப்ரோ ஸ்கேட்டர் அப்படின்ற கேம், அதாவது ஸ்கேட்டிங் போர்டை பேஸ் பண்ண ஒரு கேம். அது பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. அது ஃபேமஸ் ஆகி எங்களோட கேம்ஸ் வந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் கேமில் காசு சம்பாதிக்க முடியுமா, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பேஸ் பண்ண காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு கம்பெனி உத்து பார்த்தது. அவன் தான் வந்து Z Axis. இந்த கம்பெனி இப்ப எங்க இருக்கு ஏது இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கம்பெனி வந்து அப்படியே போயிருச்சு. வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். இவங்களுக்கு என்ன வேலை பண்ணா இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கி கேம் பண்றதா எங்க வேலை. THQ மாதிரி. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டோனி ஹாங்ஸ் மாதிரியே நம்ம ஒரு கேம் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஸ்கேட்டிங் போவேனா நம்ம வந்து BMX போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாங்க. BMXனா வந்து ஒரு சைக்கிள், அதாவது GTA சானஸ்ல பாத்துருப்பீங்க தெரியுமா, ஒரு குட்டி சைக்கிள் ஒன்று இருக்குமே, நம்ம சிஜி ஓடி தெரியுமா, ஃபர்ஸ்ட் மிஷன் ஓட்டுறோம் குட்டி சைக்கிள். அந்த மாதிரி குட்டி சைக்கிள் தான் வந்து BMX. இதை வச்சு ஒரு கேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெறும் BMX போட்டாலும் பார்க்க மாட்டான். அந்த டைம் ஃபேமஸா இருக்கிற ஒரு BMX சைக்கிளிஸ்ட்டை வந்து கூப்பிடலாம் அப்படின்ட்டு அப்ப ஃபேமஸா இருந்த ஒரு BMX சைக்கிளிஸ்ட் தான் வந்து டேவ் மிரா அப்படின்றவரு. ஸோ டேவ் மிரா கிட்ட வந்து கான்டாக்ட் போட்டானுங்க, கேம் பண்ணலான்னு சொல்லிட்டானுங்க. கேம் டெவலப் பண்றாங்க, கேம் ரிலீஸ் பண்றாங்க. அதுதான் டேவ் மிராஸ் BMX அப்படின்ற பேர்ல கேம். பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் போகுது, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறாங்க, அது ஓரளவு ஓடிடுது. ஓகே, அடுத்து செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க, செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருது. தேர்ட் பார்ட் தான் போது தான் இது கிருத்தனம் பண்ணி விட்டுறாங்க இந்த Z Axis. என்ன கிருத்தனம் அப்படின்னா இந்த கேம் சீரிஸோட முதல் 2 கேம்ஸ் வந்து அப்ப ஜெனரேஷன்ல இருந்த எல்லா கேம்ஸும் ரிலீஸ் ஆயிருந்தது. பிளே ஸ்டேஷன்ல, எக்ஸ்பாக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனா தேர்ட் பார்ட் மட்டும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. தேர்ட் பார்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ப ஜெனரேஷனுக்கு பழைய ஜெனரேஷன் இருக்கும் இல்லையா, கேம் பாய் அட்வான்ஸ் கேம் பாய் அட்வான்ஸ்ல BMX 3 ரிலீஸ் பண்றீங்க. என்னடா அது பழைய கான்சோல் ரிலீஸ் பண்றீங்க, புதுசுல என்ன ரிலீஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு போதுதான் அங்கதான் இவங்க புது ஐடியா வச்சிருந்தாங்க. என்ன பண்ணா இது வந்து முன்னாடி கேம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா மட்டும் பண்ணிட்டோம், 3வது பார்ட்டு கொஞ்சம் நல்லா பண்ணலாம், ஒரு வித்தியாசமா பண்ணலாம், வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னா பிட்டு கேம் மாதிரி. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த கேம் இவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா, BMX XXX. ஆடி BMX X இருக்குது, அப்புறம் 3X அப்படி கேட்டீங்கன்னா இது வந்து 3வது பார்ட்டாமா. ஸோ 3வது பார்ட்டை குறிக்கிற மாதிரி XXXன்னு பேர் வைக்கலாம். அது 2 பேர் வச்சிருப்பாங்க. சரி XXX பேர் வச்சாங்க, அது நிறுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. கேம்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். அந்த ஸ்டோரி லைன் படி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கில்மா காட்சிகளும் ஒரு ஆபாச இரட்டை அர்த்த ஜோக்குகளும் பண்ணிட்டு பல விஷயங்களை போட்டு குமிச்சு வச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்லலாம் அப்படின்னா அந்த கேம்குள்ள சேர்கிள்ஸ் இருப்பாங்க. அந்த சேர்கிள்ஸ் வந்து எதுவுமே இல்லாம இருப்பாங்க. என்ன சொல்ற, எதுவுமே இல்லாம என்ன கருமத்தை சொல்றது பத்தி. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நியூரிட்டி கேம்ல வச்சுட்டாங்க, இஷ்டத்துக்கு பல காட்சி வச்சு விட்டாங்க. இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா இதோட பக்க விளைவுகள் என்னன்னு தெரியாம டெவலப்பர்ஸ் வந்து இவ்வளவு டெவலப் பண்ணனாலையும் இது வந்து விளம்பரம் பண்ணனாலையும் இந்த கேமுக்கு வந்து எதிர்ப்பும் இருந்தது. சரியா சொல்ல இந்த கேமோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே இவங்க செலவு பண்ண தொகை எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து $3 மில்லியன் அமெரிக்க. யாரையா நீ? 3 to 4 மில்லியன். இந்த அளவுக்கு இதை போட்டு ஏகப்பட்ட அப்ப இருந்த அமெரிக்க பொருளாக்காகலாம் கூப்பிட்டு ஆபாசமெல்லாம் போட்டோ எடுத்து பயங்கர விளம்பரம் பண்ணிருக்காங்க. டிவியில போஸ்டர்லாம் அடிச்சு போட்டு பயங்கரம் பண்ணிருக்காங்க. அந்த கேமுக்கு வித்தியாசமெல்லாம் யோசிச்சு எல்லாம் விளம்பரம் பண்ணி கேம் எடுத்து சென்சார் போட கொடுக்கும் போது தான் அங்க அந்த கேம் காப்பிடிச்சிருக்காங்க. தம்பி என்னப்பா கேம் இது, ஸ்போர்ட்ஸ் கேம்னு சொன்ன, இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாமே இருக்குதப்பா அப்படின்ட்டு கேமுக்கு வந்து அடல்ட்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இதுதான் ஒரு பிரச்சனை இருக்கு. அடல்ட்ஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அப்பத்தி இருந்த ஒரு அப்ப பிசிக்கல் காப்பி தானே, பிசிக்கல் காப்பி எங்க வைக்கும் அப்படின்னா கேம் சென்டர்ஸ்லயும் பெரிய பெரிய மால்கள்லயும். அந்த பெரிய மால் அப்ப ஃபேமஸா இருந்தது வால்மார்ட்
வால்மார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அடல்ட் ஒன்லி கேம்ஸ் நாங்க விற்கவே மாட்டோம், அது இங்க வரவே வராதுன்ட்டு பிளான் போட்டாங்க. ஸோ வந்து அடல்ட் ஒன்லி லிஸ்டா அந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு டெவலப்பர்ஸுக்கு. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா பிளேஸ்டேஷன் பண்ணா பண்ணா ஏன்டா என் கேம் லிஸ்ட் இவ்வளோ கேம் ரிலீஸ் பண்ணுறியா நீ, இந்த மாதிரிலாம் பண்ணா எங்கிட்ட கேமை விற்காதப்போ அப்படின்ட்டு சோனி சைட்லேயே வந்து பயங்கர பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு காரணத்தினால டெவலப்பர்ஸே முன் வந்து இல்லைங்க அடல்ட் ஒன்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டு பல சீன்ல கட் பண்ணாங்க, பல காட்சியில கட் பண்ணாங்க. உதாரணம் சொன்னா அப்படின்னா பெரிய மனுஷன் அக்காக்களை இல்லையா சின்ன மனுஷக்கெல்லாம் மாத்திட்டாங்க. ஒய் ப்ரோ. அப்புறம் கேமுக்குள்ள சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்த அக்காக்கெல்லாம் சட்டையை போட்டு சுதந்திரத்தை கட் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு பல சீன்களை கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேம் வந்து ESRB சரி ஓகே போனா போயின்னு போகுது இந்தா அப்படின்ட்டு M ரேட்டிங் கொடுத்து மெச்சூர் கணக்கில் கொடுத்து இந்த வித்துக்க அப்படின்னு விட்டாங்க. எப்பா சாமி ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு ஜி ஆக்சஸும் இந்த கேமை பப்ளிஷ் பண்ண அக்லைம் என்டர்டைன்மெண்ட்டும் வந்து ஓகே இந்த கேமை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. இந்த கேம் அமெரிக்காவில் UK ரிலீஸ் ஆச்சு, பட் ஆஸ்திரேலியா ரிலீஸ் ஆகல. ஆஸ்திரேலியா வந்து எடுத்தோடனே பேன் அப்படின்ட்டு கட்டாய போட்டாங்க. ஆஸ்திரேலியா ரிலீஸ் ரிலீஸ் ஆகும் போயிருச்சு. சரி ஓகேடா ஒரு கேம் வந்துச்சுடா, கேம் விட்டா வேணா நினைக்கும் போதுதான் இங்கேயும் பல பிரச்சனைகள். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா இந்த கேமுக்கு வந்து விளம்பரம் பண்ணாங்க தெரியுமா, இந்த விளம்பரத்தில் ஏகப்பட்ட பேர் கேம் வாங்க ஆசையாக இருந்தாங்க. குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா இந்த பேருக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருந்தாங்க கேம் இதெல்லாம் வாங்கலாடா அப்படின்ட்டு. என்னாச்சு அப்படின்னா ரேட்டிங்ஸும் வந்து பெருசாக இல்லை, ஆவரேஜ் கேம் தான், ரொம்ப நல்ல கேம் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ரேட்டிங்ஸும் வந்துச்சு. பத்தாவதுக்கு வந்து கேமை வாங்கினவங்கள ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. சம் பீப்புள்ஸ் வல்கரா இருக்குது, இது மோசமாக இருக்குது, அதுவாக இருக்குது ரிப்போர்ட் பண்ணாங்க. சம் பீப்புள்ஸ் நாங்கள் தேடி வந்த எதுவுமே இல்லைங்க, எல்லாமே சென்சார் பண்ணிட்டாங்க, இதுக்காக கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் பாதி பேர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம இந்த கேம் வந்து சேல்ஸ் அடி வாங்கிருச்சு. குறிப்பா சொல்லணும் இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து 1,60,000 யூனிட்ஸ் மட்டும்தான் சேல் ஆயிருது. மில்லியன் 10 லட்சமா, 10 லட்சம் கூட இல்ல. கேம் வந்து மிகப்பெரிய தலைவலியாச்சு. இந்த கேம் டெவலப்பருக்கோ பப்ளிஷருக்கோ ஏன்னா இந்த கேமை பப்ளிஷ் பண்ணிட்டு தள்ள துண்டுகிற போடுறாம ஆயிடுச்சு. மேலும் இந்த கேமை வந்து அவங்க ப்ரொஃபைல்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிட்டெண்டோ, எக்ஸ்பாக்ஸ், பிளேஸ்டேஷன் அவங்களுக்குமே வந்து இந்த கேம் ஏன்டா ரிலீஸ் பண்றாம இருந்துச்சு. குறிப்பா சொல்லலாம் பிளேஸ்டேஷன் கேம் வந்து ரிலீஸ் பண்ண மனசு இல்லையாமா, ஏன்னா அந்த கேம் பண்றோன்னு ரிலீஸ் பண்றேன்னு நினைச்சாமா, ரிலீஸ் பண்ணங்க அப்புறம் கேம் ஓட போகலாம் அப்படின்னு ஆயிடுச்சாமா. இதே பிரச்சனை நிட்டெண்டோவுக்கு. பட் எக்ஸ்பாக்ஸ் இதை கண்டுக்கவே இல்லை. எக்ஸ்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீ ரிலீஸ் பண்ணா கட்டி போய்க்க, நீ சென்சர் பண்ணா கட்டி போய்க்க, எனக்கு என்ன போ அப்படின்ட்டு இதாக கூட மதிக்காம இந்த கேம் அப்படியே விட்டா. உண்மையிலே எக்ஸ்பாக்ஸ்ல சென்சரே பண்ணலாம் சில சீன்ஸ்லாம், பிளேஸ்டேஷன் வெர்ஷன்ல பண்ண செக்ஸார் கூட இதுல இல்லையா. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தது. இது மட்டும் இல்லாம இந்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் நஷ்டம் கொடுத்தாலுமே இந்த கேம் வந்து இன்னைக்குமே வந்து சில பிளாட்ஃபார்முக்கு தடை இருக்கு. குறிப்பா சொன்னா ட்விட்ச்ல இந்த கேம் பண்ண முடியாது, ட்விட்ச் இந்த பிரச்சனை இருக்கு. இது மட்டும் இல்லாம யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து கேம் பிளே பண்ண முடியாது. இந்த கேம் பிளே பண்ண சில பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் சொல்லி பிடிச்சிருக்காங்க. மெம்பர் சொல்லி காசு கட்டு நான் காட்டுறேன், காசு கட்டு கேம் ஆடி காட்டுறேன், காசு அப்படின்ட்டு கேம் மாட்டு அம்மா படிச்சிருக்காங்க. இன்னும் ட்விட்ச் மோசமாமா. இதான் காரணம் அப்படின்னா இந்த டெவலப்பர்ஸோட பேராசை தான். உங்களே இந்த கேமை வெறும் கேமா விட்டு இருந்தா பரவாயில்ல, இந்த கேமை புதுசா சேர்க்கிறேன் நில்மங்கலன் போய் சேர்க்கிறேன் அப்படின்ற பேர்ல அது சேர்க்க தெரியாம சேர்த்து கஷ்டம் ஆயிட்டாங்க. இதுல என்ன காரியம் அப்படின்னா 6 நட்சத்திரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. பத்தாத்துக்கு இவங்க ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாங்க தெரியுமா, டேவ் மீரா. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஏண்டா நீ கேம் பண்ற பேர்ல என் பேர்ல இருந்து ஒரு பிரான்சைஸ இப்படி ஆபாச கேமா ஆகிட்டீங்கடா அப்படின்ட்டு மாநஷ்ட வழக்கு போட்டாரு இந்த கேம் கம்பெனி மேல. அது எவ்வளவு தெரியுமா, 20 மில்லியன் USD. இதனாச்சு அப்படின்னா டேவ் மிராஸுக்கும் அந்த கேம் டெவலப்பர் கம்பெனிக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆச்சு. இந்த கேம் நிறுத்திக்கிறோம், அது அடுத்த கேம்லாம் கிடையாதுன்ற அளவுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. இந்த டைம் டேவ் மிராஸ் தொகையை வந்து இந்த டெவலப்பராக கொடுக்க முடியல. பட் டேவ் மிராஸ் வந்து இவர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து வாதாடி வச்சிருந்தாரு. கோர்ட்ல போய் வந்து தலைவன் ஜிடிஎஸ்டாரு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ட்டு. காரணம் இந்த BMX சீரிஸ் வந்து இவர் பேரை தாங்கி தான் இருக்கு. ஸோ இந்த கேம் வந்து ஒன்று இவங்க வேற கேம் எடுத்துக்கணும். இந்த சீரீஸ்குள்ள கொண்டு வந்தனால இந்த கேமுக்கு வந்து கெட்ட பேரா இல்ல, இவருக்கு அவங்க பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு. உன் பேர்ல இருக்கிற ஒரு சீரிஸ் இப்படி தானே இருக்கு அப்படின்ட்டு இவருக்கு மேல கெட்ட பேர் வந்தனால இவருக்கு வந்து மிக நஷ்டமாயி போச்சு. இமேஜஸ் ஸ்பாயில் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. இதுல என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து இது கேமே தாண்டி 11 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்களாம். 11 வருஷம் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டுக்கும் பிரச்சனை வந்தது இந்த கேமால. அப்புறம் என்ன டேவ் மிராஸ் போனா என்ன, அதுக்கப்புறம் கேம் என்ன பண்றது அப்படின்ட்டு டெவலப்பர்ஸ் வந்து இது பண்ண உடனே சரிடா அந்த கேம் ஓடுன்றா, காசு வந்துடும்டா, கொஞ்சமாவது காசு வரும்ல, பெருசா கொஞ்சமாவது காசு வரும்ல அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த கேம் மொத்தம் வித்துது 1,60,000 யூனிட்ஸ் மட்டும்தான். இந்த கேம் வந்து லைஃப் டைம்ல சம்பாதிச்ச காசு செலவு பண்ணா வெறும் 5 மில்லியன் USD மட்டும்தான். அவங்க விளம்பரம் செலவு பண்ணதே 4 மில்லியன். என்னடா இது, அந்த காசை கூட முழுசா எடுக்க முடியாம
மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்து இந்த கேம் ஃபயர் மெயின் காரணம் இந்த கேமுக்கு கரெக்டான டாய்லெட் ஆடியன்ஸ் புரிஞ்சிக்கல. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேமுக்கு டாய்லெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா டீனேஜர்ஸும் முக்கியமாக இந்த கிட்ஸ் அந்த ஆளுங்க தான். அவங்க இந்த மாதிரி மெச்சூர் கண்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்ண முடியாது. இல்லை நீங்கள் வந்து மெச்சூர் கண்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான ஃப்ரான்ச்சைஸை பிடிச்சிருந்துருக்கணும். கரெக்டாக மிக்ஸ் பண்ண தெரியாமல் போனால தான் இது இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே அதெல்லாம் நிறுத்திட்டாங்க அப்படின்னா அதான் இல்லை. நம்ம டேவ் போனா என்ன மேட் ஹாஃப் மேன் அப்படின்னு ஒருத்தர் பிடிப்போன்ட்டு அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருந்தாங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த கேம் நஷ்டால இதனால அடுத்த கேம்ஸை வந்து டெவலப் பண்ண முடியல. ஒரு ஆளுக்குமா வந்து தாக்கு பிடிக்க முடியாம 2008 இந்த கம்பெனி வந்து இழுத்து மூடுறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்த BMX கேம் அவன் தயாரிக்க முடியல, அது கேன்சல்டு. பத்தாத்துக்கு அயன்மேன் கேமை வந்து மார்வெல் இவங்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காடுங்க. அயன்மேன் படமே 2008 தான் வந்திருக்கும். 2005 2006 அயன்மேனுக்கு ஒரு கேம் பண்ணலான்ட்டு மார்வெல் பண்ணி வச்சிருந்தானுங்க. இவங்க கம்பெனி இழுத்து போனனால அந்த அயன்மேன் கேம் ரிலீஸாவே போயிடுச்சு. பத்தாத்துக்கு கால் ஆஃப் டியூட்டி ஒரு கேமை வந்து ஆக்டிவேஷன் இவங்க டெவலப் பண்ண கொடுத்துருந்தாங்க. நான் பப்ளிஷ் பண்றேன் நீ வந்து டெவலப் பண்ணி கொடு அப்படின்ட்டு அந்த கேம் அநியாயமா கேன்சல் ஆயிடுச்சு. இன்னொரு பிரச்சனையால நினைச்சு பாருங்க. ஓகே கேம் இந்த ஓகே கேமால இத்தனை கேம் கையை மீறியும் போச்சு, இவங்க டெவலப் பண்ணாமலே போயிடுச்சு. கம்பெனி இழுத்து முட்டாடுங்க. சில நேரங்கள்ல நம்ம எடுக்க சில முடிவுகள் கரெக்டா இல்லை அப்படின்னா இப்படிதான் நடக்கும். ஓகே இந்த கேம் பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே இந்த BMX XXX வந்து இந்த டெவலப் பண்ண கம்பெனி எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை வேலை பார்த்துருப்பாங்க. ஓகே விட்டு கேமால மொத்த கம்பெனி புட்டிட்டு போயிருச்சு. ஸோ அதை பற்றி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த கேம் பற்றி பேசலான்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் அந்த கேம் வந்து பற்றி பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சோரஸாக சந்திக்கிறேன். போடுறேன் பாய்.